நம பார்வதீபதையே ஹர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒலி நேயர்களுக்கு சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரம். கோவில்ல தானங்கள்லாம் நிறைய பண்றோம். எதை செய்யக்கூடாது கோவில்ல, அது ரொம்ப முக்கியம். கோவில் உள்ள போன உடனே யார பத்தி நினைக்க கூடாது. முதல்ல மனசை சுத்தமா வச்சுன்னு சுவாமிகிட்ட போகணும். சுவாமி, எனக்கு மனசே அலப்பாயுது, நிக்க முடியல, நான் என்ன பண்றது? ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் அப்படின்னு நீங்க போகும்போதே எந்த கோயிலுக்கு போறீங்களோ, பெருமாள் கோயிலுக்கு போறீங்க, ஓம் நமோ நாராயணாயா, ஓம் நமோ நாராயணாயா அப்படின்னு சொல்லி போறேன். சாமி, எனக்கு இந்த கோயில் மந்திரம்லாம் வேணாம், நான் வேற ஏதாவது மந்திரம், பிள்ளையார் கோயிலுக்கு போனா என்ன சொல்றது? இப்படி நிறைய விஷயங்கள். உங்களுக்கு சிவனும் பெருமாளும் பிரதானம். அப்படிப்பட்ட அம்பாள் கோயில போறீங்களா, ஓம் சக்தி. உள்ள போகும்போதே உங்க மனசை தெய்வத்திட்ட விட்டுணும். நீங்க எப்ப மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சீங்களோ உங்க மனசு அதோட வந்து உட்கார ஆரம்பிச்சு. சரி, இதை நான் செய்யாம போறேன் அப்படின்னா மனம் அலைப்பாயும். என்னென்ன செய்யக்கூடாது? நம்ம இந்து கலாச்சார பிரகாரம் தலையை விரிச்சு போட்டுன்னு கோயிலுக்கு போகக்கூடாது. மேக்சிமம் வேஷ்டி கட்டின்னு போகணும். நீங்க நிறைய கோவில் எல்லாம் பார்த்துருக்கு, அனுஷ்டானங்கள்லாம் இருக்கு. சில கோவில் அனுஷ்டானங்கள்லாம் இருக்க முடியாது. ஜாதி மதம் இல்லாமல் இருக்கிறது தான் ஆலயம். அங்க யார் எங்க போனாலும் சுவாமி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவார். ஜாதியிலும் கடையே அப்படின்னு சிவபெருமான் அடியார் பாடுறார். நான் ஜாதியிலே கடையன் அப்படின்ற அவர் சொல்றார். சிவபெருமான், நீ ஜாதியே இல்லடா, நீ என்னுடைய ஆள் தாங்கிற. அங்கே ராமானுஜர் சொன்னார், ஜாதியே இல்லைன்னு சொல்லிட்டார். எல்லாரும் ஐஷவா அப்படின்ட்டார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றான். பெருமாள்கிட்ட அழிச்சுன்னு போறான் நம்மளெல்லாம். ஏன் அப்படின்னா, இந்த கலியுகத்துல பொண்ணும் பொருளும் நமக்கு நிறைய கிடைக்குது, ஆனா பக்தி கிடைக்கல. அடுத்தது, கோவில்ல பிராகாரத்தை பிரதட்சிணம் பண்ணும்போது கண்ணாப்பலான்னு பேசி பிரதட்சிணம் பண்ணக்கூடாது. மூணாவது, கடமைக்கேன்னு கோயிலுக்கு போகக்கூடாது. சொல்லுவா, மாமி நான் ஒரு கிட்டத்தட்ட 5 வருஷமா அந்த சுவாமி கோவிலுக்கு போயிட்டே இருக்கேன்பா. நீங்க எப்போ ஒருத்தட்ட சொன்னேலோ நீங்க கோயிலுக்கு போய் பிரதட்சிணம் பண்ண அத்தனை புண்ணியமும் அவளுக்கு போயிடும். செய்யக்கூடாதவை. ஆத்மா சுவாமிகிட்ட போகணும். அடுத்ததாக, கோவில்ல பிரசாதம் கொடுப்பா. ஒண்ணு கோவில்ல ஓரமா எங்க சாப்பிடணுமோ அங்க போய் சாப்பிடணும். அங்க கையெழும்பத்துக்கு இடம் வச்சிருப்பா, அங்க சாப்பிடணும். அதே மாதிரி இல்லையா, அந்த கோவில்ல கையில தொன்னையை எடுத்துட்டு ஆத்துக்கு வந்துடணும். இல்ல வெளியில வந்து கோயிலை விட்டு வெளியில வந்து சாப்பிடணும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து வாயில போடும்போது அந்த எச்சை வந்து எச்சை என்று சொல்லுவார்கள். அந்த கோவில்ல வந்து நம்ம பண்ணக்கூடாது. அன்னதிரேஷம் வந்துடும். அது சுவாமி வரைக்கும் போகும். அடுத்ததாக, கோவில என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஒரு வழக்குல இருந்து இன்னொரு வழக்கு ஏற்றக்கூடாது. ஏன் ஏற்றக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ ஏதோ ஒரு பிரார்த்தனைக்கு ஏற்றிருப்பான். அவ பிரார்த்தனைக்கு சுவாமியோட தீபம் எரிஞ்சுட்டு இருக்கும். சில பாதி பேர் இந்த தப்ப பண்றாங்க. நீங்க ஒரு தீப்பெட்டி வச்சுக்கோங்க. நீங்க கோயில் வாசல்ல விளக்கு ஏற்ற போறீங்களா, அகல் விளக்க வாங்கிட்டு நீங்க ஒரு தீப்பெட்டி வச்சு நீங்க தனியா ஏத்துங்க. ஒரு தீபத்துல இருந்து ஒரு தீபம் ஏற்றக்கூடாது. அடுத்ததாக, அன்னதானம் பண்ணுபவனை, கோவிலுக்கு நிறைய செய்பவனை தடுத்து நிறுத்தக்கூடாது. தர்மம் போயிடும். நீங்க அவன் என்ன தெரியுமா நினைப்பான், நீங்க அவன் வந்து கோவிலுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பான். நீங்க போறேன், அந்த கோயில நிறைய காசு இருக்குப்பா, வெறும் 1000 ரூபாய் கொடு போதும் அப்படின்பேரு. அந்த 10,000 ரூபாய் கொடுக்கணும்னு நினைச்சவனுக்கு நீங்க 1000 ரூபாய் சொன்னீங்க, அதுவே உங்களுக்கு மகா பாபமா போயிடும். உனக்கு என்ன விருப்பம் இருக்கோ செய்ப்பா அப்படின்னு நீங்க அவள்கிட்ட சொல்லணும், இல்லையா? இது ஒரு தர்மம். இது செய்யக்கூடாதவை. அடுத்தது, கோவில்ல தீபாராதனை பண்ணும் பொழுது சுவாமியை லயனமா அவரை பார்த்துட்டே இருக்கணும். யாரும் எதுவும் நிந்தனம் பண்ணக்கூடாது.
நிறைய கூட்டம் இருக்கும், தீபாவளி தெரியாது, பின்னாடி வந்து உட்காந்துருப்பாரு. தபஸ்கள் மாதிரி வெளியில வந்து நின்று பார்த்துருக்கோம். அந்த சுவாமியோடைய சன்னதி நம்ம பார்த்துருக்கோம். தீபாராதனை நம்ம கிடைக்கலையா, மணலாவிய கோபுரத்தை பார்க்கணும், சுவாமி எங்க இருக்கார், உங்களுக்கு தரிசனம் கொடுப்பார். நிந்தனை பண்ணாமல் இருக்கணும். இதே மாதிரி பலவிதமான செய்யக்கூடாதவை நிறைய இருக்கு. ஆகையினால் ஆன்மீக அன்பர்களே, கோவிலுக்கு என்னென்ன சம்பிரதாயம் இருக்கிறதோ அதை தொடர்ந்து நம்ம ஆலயத்துக்கு வழி சென்று சுவாமியை தரிசனம் செய்வோம். எந்த ஒரு பாவத்தையும் நம்ம சுமக்க வேண்டாம். அடுத்த பிறவிக்கு நமக்கு வேண்டாம். மனித பிறவியே பெரும் பிறவி. இந்த பிறவி கொடுத்த பகவானுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் யாராக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்தந்த தெய்வத்துக்குடையவர்கள் நமக்கு இந்த மனித பிறவி கொடுத்து இந்த கண்ணால தரிசனம் பண்ண கொடுத்துருக்கார். கையால நம்ம அவரை வழிபடுறோம், வாயால சொல்றோம், எல்லாமே பகவான் கொடுத்துருக்கார். இந்த பூலோகத்துல இருக்கிறதுக்குள்ள எத்தனை அளவுக்கு சுவாமியை தரிசனம் பண்ண முடியுமோ அத்தனை அளவுக்கு நம்ம இந்து கலாச்சார பிரகாரம் கண்டிப்பாக தரிசனம் செய்ய வேண்டும். எந்த மதமாக இருந்தாலும் சரி, அவரவர்கள் குல வழக்கப்படி சுவாமியை விட்டு கொடுக்காதீர்கள். சொல்றான், நான் கோவில் பக்கமே போனதில்லைன்றான். ஆஃப் டயரை போட்டு வந்து நிக்கிறான் கோவில்ல. சுவாமிக்கு அப்படி நிக்கலாமா? குழந்தைகள்லாம் ஆஃப்டா பேண்டை போட்டுன்னு எல்லாம் வருது. எப்படியான இந்த கலியு புருஷன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த லௌகீகத்தை கொண்டு கலி புருஷன் திணிக்கிறான். லௌகீகத்தை திணிக்கிறான். அந்த காலத்துல அப்படி இல்லை. களி என்னைக்கு வந்தானோ நம்மெல்லாம் மாறிட்டோம். கோயிலுக்கு போக மாட்டேங்கிறான். நெத்தியில பொண்ணு பொட்டு வச்சிருக்கா, கண்ணுக்கே தெரியல, கொஞ்சமான நல்லா இருக்கும். ஏன் அதை வைக்க சொன்னான்னா, அம்பாளுடைய ஆகர்ஷணம். கோவிலுக்கு போகும்போதான்னு நீங்க கொஞ்சம் நம்ம இந்து கலாச்சாரத்தை கடைபிடிங்கள். அது உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை கொண்டு கொடுக்கும். சுவாமி கண்டிப்பா எந்த நேரத்திலயும் நமக்கு மனித ரூபத்துல வந்து உதவி பண்ணுவார். நமக்கு இந்த மனித பிறவி கொடுத்த இந்த சுவாமியை கண்ணார கண்டு, வாயார சொல்லி, கையாலை கும்பிட்டு, உடம்பு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி, அப்படியே எனக்கு இந்த பிறவியில எனக்கு போதும், உன்னுடைய தரிசனம் வேணும் என்று சொல்லி அடுத்த பிறவிக்கு நம்ம போகக்கூடாது, நரகத்துக்கே போகக்கூடாது அப்படின்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி, கோவில்ல எதாவது செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்கோ. கோவிலுக்கு என்ன விதிமுறை வச்சிருக்காலோ அதை ஃபாலோ பண்ணுங்க. நம பார்வதி பதையே மகாதேவா.